வாழ்வை வாழவே வாழ்வை வாழவே. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக டெல்லியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவடைந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது அங்கு ஏராளமான பொதுமக்கள் கூடியதால் ஏற்பட்ட பெரும் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் தொடர்ச்சியாக தவேக நிர்வாகிகள் மற்றும் கரூர் காவல்துறையினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிபிஐ அதிகாரிகளின் அழைப்பின் பேரில் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். காலை 11:30 மணிக்கு ஆஜரான விஜயிடம் மாலை 3:45 மணி வரை விசாரணை நடத்தப்பட்டது. இடையில் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை அளிக்கப்பட்டது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு விஜய் தற்போது அலுவலகத்திலிருந்து வெளியே வந்துள்ளார். முதல் நாள் விசாரணை இன்று முடிந்துள்ள நிலையில் நாளையும் விஜய் ஆஜராக சிபிஐ அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இன்று இரவு டெல்லியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கும் விஜய் நாளை 2வது நாள் விசாரணைக்கு ஆஜராவார் என கூறப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக டெல்லியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவடைந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர் மாவட்ட வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது அங்கு ஏராளமான பொதுமக்கள் கூடியதால் ஏற்பட்ட பெரும் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் தொடர்ச்சியாக தவேக நிர்வாகிகள் மற்றும் கரூர் காவல்துறையினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிபிஐ அதிகாரிகளின் அழைப்பின் பேரில் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். காலை 11:30 மணிக்கு ஆஜரான விஜயிடம் மாலை 3:45 மணி வரை விசாரணை நடத்தப்பட்டது. இடையில் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை அளிக்கப்பட்டது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு விஜய் தற்போது அலுவலகத்திலிருந்து வெளியே வந்துள்ளார். முதல் நாள் விசாரணை இன்று முடிந்துள்ள நிலையில் நாளையும் விஜய் ஆஜராக சிபிஐ அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இன்று இரவு டெல்லியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்து விஜய் நாளை 2வது நாள் விசாரணைக்கு ஆஜராவார் என கூறப்படுகிறது.